அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ் சேலஞ்சஸ் சுப்ரீம் கோர்ட் ப்ரோப் ஃபார்மர் சிஜேஐஸ் ஆக்ஷன்ஸ் இன் கேஷ் கேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா, ஸோ அவரை வந்து பதவி நீக்கம் செய்ய போறாங்க. ரிமூவல் ஆஃப் ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா அப்படிங்கிறத பத்தி நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல ஒரு ரிவைஸ் பண்ணிக்குவோம், சரிங்களா? ஸோ பதவி நீக்கம் செய்ய போறாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்திருந்தோம். நம்மளோட மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு கூட என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பார்லிமெண்ட்ல ஒரு இந்த வரக்கூடிய கூட்டத்தொடர்ல, ஓகேங்களா, வரக்கூடிய கூட்டத்தொடர்ல இவர் மேல ஒரு ரிமூவல் மோஷனை கொண்டு வர போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாரு. அதுக்கு எதிர்க்கட்சிகளுமே வந்து மோர் ஆர் லெஸ் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த ப்ரொசீஜரை நாங்க சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத கிரண் ரிஜிஜு அவர்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துல ரிமூவல் ப்ரொசீஜரை பத்தி நம்ம கொஞ்சம் லைட்டா தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஸோ ரிமூவல் ப்ரொசீஜர் அது சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸா இருந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸா இருந்தாலும் சரி, ஹை கோர்ட்டோட ஜட்ஜஸா இருந்தாலும் சரி, அது எல்லாமே இட் இஸ் கவர்ன்டு பை எந்த ஆக்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீதிபதிகள் விசாரணை சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட். ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 1968ல வந்து வந்திருக்கும், ஓகேவா? ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் அப்படிங்கிறது 1968ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதன்படி பார்க்குறப்ப நமக்கு ஒரு நீதிபதியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெசல்யூஷன் கொண்டு வரணும். லோக்சபால கொண்டு வரலாம் அல்லது ராஜ்யசபால கொண்டு வரலாம். லோக்சபால அப்படின்னா 100 பேரோட சப்போர்ட் இருக்கணும். ராஜ்யசபா அப்படின்னா 50 பேரோட 50 உறுப்பினர்களோட சப்போர்ட் இருந்தா போதும். இங்க 100 உறுப்பினர்களோட சப்போர்ட், இங்க 50 உறுப்பினர்களோட சப்போர்ட், சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது ஸ்பீக்கர் கைக்கு போகும். ஸ்பீக்கர் என்ன பண்ணலாம்? அக்செப்டும் பண்ணிக்கலாம், இல்ல ரிஜெக்டும் பண்ணலாம். எஸ் ஆர் நோ சொல்லிக்கலாம். இன்கேஸ் அவரு அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா அது வந்து ஒரு 3 மெம்பர் கமிட்டிக்கு போகும். இந்த 3 மெம்பர் கமிட்டில யாரெல்லாம் இருப்பாங்கன்னா 3 பேர். ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பாரு. அடுத்தது ஏதாவது ஒரு ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க. அடுத்தது வந்து ஒரு டிஸ்டிங்யூஸ்ட் ஜூரிஸ்ட் வந்து இருப்பாரு, சரியா? இவங்க 3 பேர் இருப்பாங்க. சோ இவங்களும் இந்த நீதிபதி சார்ந்த வழக்குகளை விசாரிச்சு குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்பீக்கர் கிட்ட கன்வே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது என்ன ஆகும் அப்படின்னா 2 ஹவுஸ்லயும் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாஸ் ஆகி நமக்கு பிரசிடென்ட் கிட்ட அனுப்புவாங்க. பிரசிடென்ட் தான் உங்களை ரிமூவ் பண்ணிடுவாங்க, சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி இவ்வளவு காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஆனா யாரையுமே இம்பீச்மெண்ட் அந்த ரிமூவல் அப்படிங்கிறது பண்ணது கிடையாது. ஜஸ்டிஸ் வி ராமசுவாமி அப்படிங்கிறவர் இருப்பாரு. 1991 to 93ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்த அவரை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு ப்ரொசீஜர் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஓட்டிங் அப்ப ஓட் பண்ணாம விட்டுருப்பாங்க, அப்ஸ்டெயின் பண்ணிருப்பாங்க. அதனால வந்து அவரை ரிமூவ் பண்ண முடியாம போயிருக்கும். அதை தாண்டி இப்போ வரைக்கும் வேற யாரையும் நம்ம ரிமூவ் பண்ணது கிடையாது. இப்பதான் இந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, பார்ப்போம், சரிங்களா? அடுத்ததா வரக்கூடிய 27ஆம் தேதி நம்ம பிரதமர் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் வர்றதாக ஒரு செய்தி வெளியாயிருக்கு. எதற்காக கங்கை கொண்ட சோழபுரம் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ராஜேந்திர சோழன் அவர்கள் இருக்காரு இல்லையா? ராஜேந்திர சோழன் இந்த கங்கை சமவெளி பகுதிகளுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பகுதிகளை கான்குவெஸ்ட் பண்ணிட்டு வந்ததுக்கான 1000வது வருஷம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து தொடங்கிருக்கு. அந்த செலிப்ரேஷன்ஸ் வந்து ஆரம்பிக்க போகுது, ஓகேங்களா? 1000th anniversary of conquest of Gangetic Plains by by King ராஜேந்திர சோழன், சரியா? சோ அதுக்கப்புறம் தான் அவரு கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற பேரெல்லாம் கூட வச்சிருப்பாரு இல்லையா? அதே மாதிரி இந்த கங்கை கொண்ட சோழபுரம் எந்த நதி பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம், ஓகேவா? சோ காவேரி அப்படின்னு கூட கொடுக்கலாம் அல்லது கொள்ளிடம் அப்படின்னும் கொடுக்கலாம், ஓகேவா? காவேரி அப்படிங்கிறது ஸ்ரீரங்கத்துல 2ஆ பிரியும். கொள்ளிடம் மற்றும் காவேரி அப்படின்னு சொல்லி 2ஆ பிரியும் இல்லையா? சோ அதுல கொள்ளிடம் அப்படிங்கிற நதி பக்கத்துல தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற நகரமும் நமக்கு இருக்கு, ஓகேவா? சோ 1000வது வருஷம், ஓகேவா? அது அந்த ஒரு சிறப்பை தான் இங்க கொடுத்திருக்காங்க. அதையே தொடர்பு படுத்தி பாக்குறப்ப இன்னொரு விஷயமும் இருந்துச்சு. என்னன்னா, கெசட்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிற இந்த பத்திரிகையில 1855ஆம் ஆண்டு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி சோலாஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் KA நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் எழுதியிருப்பாங்க. சோ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கங்கை கொண்ட சோழபுரத்தை எதோட கம்பேர் பண்ணிருக்காங்கன்னா, ஏன்சியன்ட் பாபிலோனியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பாபிலோனியா அப்படிங்கிறது மாடர்ன் டே ஈராக் அந்த ரீஜன்ல இருக்கக்கூடியது. அதாவது மெசபட்டோமியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
அந்த பகுதியை சேர்ந்த அந்த மெசபடோமியாவோட கேபிட்டல் சிட்டியா கொஞ்ச நாள் இருந்ததுதான் இந்த பாபிலோனியா அப்படிங்கிறது. அதனாலதான் நம்மளோட கங்கை கொண்ட சோழபுரமும் அங்க இருக்கக்கூடிய பாபிலோனியா அப்படிங்கிற அந்த நகரமும் பாத்தீங்கன்னா சிமிலரா இருக்கு அப்படிங்கிறத ஆஹ் இந்த புத்தகத்திலயும் இந்த மேகசின் ரிப்போர்ட்லயும் வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? சோ எந்த சிட்டியோட கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம இதை பார்க்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் வந்து பத்திரிகையாளர்களுக்கான ஒரு இன்ஸ்டிடியூட்டை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷஸ் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் செலவுல இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜேர்னலிசம் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. எந்த சட்டத்துக்கு கீழே அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்ட், முக்கியமான விஷயம், கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அதற்கு கீழே இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜேர்னலிசம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. சரியா? சோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட், ஓகேவா, பிஜி டிப்ளமா இன் ஜேர்னலிசம் அப்படிங்கறத வழங்க போறாங்க. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சின்ன செய்தி தான், என்னன்றதை பார்த்துக்கிட்டா போதும். ரைட். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எடிட்டோரியல் பேஜ்ல பிரதான் மந்திரி தன்தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை பத்தி ஒரு சில விஷயங்களை கொடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்காவே இந்த திட்டம் 11 டிபார்ட்மெண்ட் செயல்படுத்தக்கூடிய 36 திட்டங்களுடைய ஒருங்கிணைந்த ஒரு திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி தன்தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். சோ இந்த திட்டம் பாத்தீங்கன்னா இந்தியாவுல இருக்கக்கூடிய 100 மாவட்டங்கள்ல செயல்படுத்த போறாங்க. 6 வருடங்களுக்கு செயல்படுத்த போறாங்க. 24,000 கோடி ரூபாய் செலவுல இந்த திட்டம் நடைமுறைப்படுத்த போறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்திருந்தோம். இந்த திட்டங்களை செயல்படுத்துறதுக்காக மாவட்ட வாரியாக டிஸ்ட்ரிக்ட் தானிய கமிட்டிஸ் அப்படிங்கறத உருவாக்க போறாங்க. அதே மாதிரி இந்த திட்டத்துல நமக்கு கிராப் டைவர்சிபிகேஷன் அப்படிங்கிறது இருக்க போகுது. நமக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. விவசாயம் சார்ந்த உற்பத்தி திறனை அதிகப்படுத்த போறாங்க. இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. அறுவடைக்கு பிந்தைய இழப்புகள், அதாவது போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸை வந்து கம்மி பண்ண போறாங்க. அதுக்காக ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸை அதிகப்படுத்த போறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண போறாங்க. இதுக்கு மாவட்ட அளவுல தன்தானிய சமிதிஸ் அப்படிங்கறத உருவாக்குறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாவட்ட வாரியா பாக்குறப்ப டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்க போகுது. கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸை இன்க்ளூட் பண்ண போறாங்க. பிரைவேட் செக்டாரோட பார்ட்டிசிபேஷனையும் இந்த இடத்துல ப்ரொமோட் பண்றாங்க. இதன் மூலமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு எஃபிஷியன்சி அப்படிங்கிறது அதிகமாகுது. ஸோ தட் ஓவராலா விவசாயத்துல ப்ரொடக்டிவிட்டி கம்மியா இருக்கக்கூடிய 100 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அங்க ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த திட்டத்தினுடைய ஒரு நோக்கமாக இருக்கு. அதே மாதிரி இந்த திட்டம் எதை பேஸ் பண்ணி இருக்கு, மாடல்ட் ஆன் வேஸ்ட் ஆஃப் விச் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நித்தி ஆயோகோட ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற திட்டம் இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு 2 டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து செயல்படுத்தி இருப்பாங்க. அந்த ஒரு பேசிஸ்ல தான் இவங்களும் இந்த ஒரு விஷயத்த பண்ண போறாங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சரியா? சோ இது எல்லாமே பாசிட்டிவ்ஸா இருக்கப்ப நெகட்டிவா என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அரசாங்கம் விவசாயத்துக்குன்னு செலவு பண்ணக்கூடிய தொகை வர 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 கம்மியாயிக்கிட்டே இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? 2021-22 நிதியாண்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.53% வந்து நமக்கு விவசாயத்துக்காக செலவு பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ 2025-26ல அது 2.51% கம்மியா இருக்கு. ஸோ டிக்ரீசிங் அலோகேஷன் அப்படிங்கிறது அதுவும் இன் டர்ம்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல வந்து அது வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ தட் இந்த திட்டத்துக்கு கீழே மத்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்மிட்டியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? 36 திட்டங்களை ஒருங்கிணைத்து அதே மாதிரி மாநில அரசாங்கத்துடைய திட்டங்களையும் ஒருங்கிணைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் இந்த திட்டத்துக்கு கீழே இருக்கு. சரியா? முக்கியமான மாநில அரசாங்களுடைய திட்டத்தையும் ஒன்றா இணைச்சு செயல்படுத்துறதுக்கான திட்டங்கள் இருக்கு. ஏன்னா இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுதான். அப்படி பாக்குறப்ப டிக்ரீசிங் அலோகேஷன் இன் டிக்ரீசிங் ஃபண்டிங் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத ஒரு காஷனா இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சரியா? சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்திருக்கோம். நன்றி.